அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 23/4/2024 சித்திரை மாதத்தின் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த நாள்ல செவ்வாய் ஹோரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து உங்கள் குலதெய்வத்தின் முன் வைத்து மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல இன்னல்கள் குலதெய்வத்தின் அருளால நிச்சயமாக நீங்கும். உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். தெய்வ உபாசனை பயிற்சியில நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக எடுத்து சித்தி செய்ய நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை சித்தி செய்ய உங்களுக்கு பயிற்சி பிரத்யேகமாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும். கட்டணமாக ரூபாய் 2100 வசூலிக்கப்படுது. மேலும் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஹோரை நேரமான இரவு 8 to 9 ஒரு சிறிய கிண்ணத்துல பச்சரிசியும், உங்களிடத்தில் வெள்ளி நாணயம் இருந்தா வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி பொருள் ஏதாவது, வெள்ளி மோதிரமோ வெள்ளி கம்மலோ கொலுசினுடைய திருகாணி இருந்தா கூட அதை கூட நீங்க சுத்தப்படுத்திட்டு கழுவி, அதாவது வெள்ளி பொருள் ஏதாவது அந்த அரிசி மேல வச்சு அதற்கு பக்கத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு செவ்வாய் ஹோரை நேரத்துல பூஜை அறையில வச்சு உங்க பிரச்சனையெல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், நோய் இருந்தா தீரணும், மனக்கவலைகள் இருந்தா தீரணும்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு அதன் பிறகு அந்த வெள்ளி பொருளை எடுத்து நீங்க உங்க வீட்டுல பீரோல வச்சுக்கலாம். நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. பச்சரிசியை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல தானமாக கொடுக்கலாம். இன்று இரவு இதை நீங்கள் செய்யறதுனால சித்திரகுப்தனின் அருளாலும் சந்திர பகவானின் அருளாலும் மனக்கவலைகள் தீரும், பணம் சேரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.